தமிழ்நாடு எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கு. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா? ஒரு நாள் பிரச்சாரம் பண்றது, 9 நாளைக்கு படுத்துக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்திருக்காங்க. ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய லீடர், பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லி நடைபயணம் போனாரு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி. ஜெகன்மோகன் 2019 முன்னாடி அவரும் ஒரு பெரிய லீடரோட பையன் தான். அவரையும் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டேட்ல. ஆனாலும் மக்கள் கிட்ட போகணும், மக்கள் கிட்ட நம்ம ரீச் ஆகணும், நம்மளோட கட்சி ரீச் ஆகணும், நம்மளை நம்பி நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தார். அந்த நடைபயணம் தான் அவருடைய வெற்றிக்கு காரணமா இருந்தது. ஆனா இவரு உழைப்ப போடுறதுக்கு 1% கூட தயாரா இல்ல. நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் அதுக்கப்புறம் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படி பார்த்தா எல்லாரும் தான் வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. ரஜினி போயிருக்கிறாரு, கமல் போயிருக்கிறாரு, சூர்யா போயிருக்கிறாரு. எல்லாரும் அப்படி சொல்லலாம். எல்லாரும் அப்படி சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமா? அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, 30 வருஷமா நம்ம சினிமாவில இருந்திருக்கிறோம், அதுதான் அரசியலுக்கான உழைப்பு, அது மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறார். இவருடைய ரசிகர்கள் பேசுறத அவர் பார்த்துட்டாரு. இவர் எல்லா விஷயத்துக்கும் திமுக மேல பழிய போடுறாரு. அப்படி போட்டாலும் அவருடைய ரசிகர்கள் ஏத்துக்கிறாங்க, என்ன ஆனாலும் இவர் கூட நிக்கிறாங்க அப்படிங்கறத அவர் பார்த்துட்டாரு. அதனால நம்ம எதுக்கு வேர்வை சிந்திக்கிட்டு நம்ம எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இவர் பிரச்சாரமே பண்ண போறதே இல்லை.